தலைவா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தில் தலைவா மகனான் தேவியை அடைந்தவனில் மார்பா அறிவோம் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை தோங்க கசகவதாரம் தந்த அபிஷேக பிரியா சுமா அலங்கார பிரியா விஷ்ணு சுத்திர பிரியா சூர்யா பிரியா கண்டா கலக பிரியா நாரதாயனும் பட்டத்தை பெற்றவன் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அடிச்சு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்று முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை மடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை படி பூண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீற்றிருப்பாள் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயை போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன் மச்சா குருவா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பணராமா கண்ணா கல்கி என்னும் 10 அவதாரத்தின் கதாநாயகன் எனது மாட்டன் பரந்தாமணியை மணிந்து கையிலே இங்கு சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதருக்கு அறியவன் நிலவலாகிய நீர்மணி வேணியும் அணைகள் சோதிய நம்பளத்தை ஆடுவார் மன்னர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வரம்பெறக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக என் அண்ணன் சாமத்துக்கிழங்கு கழகத்திற்கான நல்ல வழிகளை நாடினாலும் கூட யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளார் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மேய்ப்பதம் போற்றுவோம் போற்றுவதற்குரிய ஆதிமுதற் கடவுள் எம்பெருமான விநாயக பெருமானை வணங்க வேண்டும் ஏன் பரம்பொருள் சிவன் நினைத்தாராம் தன்னுடைய பிள்ளைதானே விநாயக பெருமான் எதற்காக என் பிள்ளையை வணங்கி நான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆணவம் வந்தது சிவபெருமானுக்கு அப்ப விநாயக பெருமான் வணங்காமல் திரிபுர அசுரரை அழிக்க சென்றார் உலகத்தை தேராக்கி மேருமலையினை வில்லாக்கி மகாவிஷ்ணுவை அம்பாக்கி இத்தனையும் செய்த சிவபெருமான் விநாயகர் மட்டும் வணங்கல ஏன் நம்ம பிள்ளை தானே அப்படின்ற ஒரு ஆணவம் அப்ப விநாயக பெருமான் வணங்காமல் சென்று ஒரே காரணத்தினால் தேரின் அச்சாணி விழுந்து மண்ணிலே விழுந்தாராம் சிவபெருமானுக்கே அந்த நிலைமை என்றால் நம் நிலைமை என்ன ஆகையினாலே விக்கிரங்களை அகற்றும் அந்த விக்னேஸ்வர பெருமானை விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்க முடியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை 5 கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சந்தனம் என்பது கொஞ்சமும் இல்லை பாடி உயர்ந்துவிடு ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி திருமுகம் காட்டி சிறி
விநாயக பெருமானை பணிந்து நன்றி. நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் இரண்டாவது முறையாக இந்த நல்லதொரு வாய்ப்பினை, மூன்றாவது முறையாக அடுத்தடுத்து இரண்டாவது முறையாக நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய பிள்ளையார் கோவில்பட்டி சந்து மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை இளைஞர் பெருமக்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்து அருமை மாமா ராஜமணிகண்டன் மாமாவுடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதாரி இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அப்படி தமிழ் நிலத்திற்கின்ற ஒரு கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் குன்று இருக்க விடமில்லாமை அந்த குமரன் இருக்கணும் என்று இந்த குமரியத்தில் போற்றுவதற்கு காரணமாக அமைந்து எம்பெருமான் முருகப்பெருமான் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சோதி பிணமதுரை மேனியாகி கிரணைக்கரு முகங்கள் ஆறும் கரங்கள் படிக்கட்டு கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் போற்றக்கூடிய முருகன் பெற படிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் பணியலாம். எம்பெருமான் முருகப்பெருமானை சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாடிலே நீராட்டுவோம் பட்டை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம், நித்தமும் பாடிலே நீராட்டுவோம் பட்டை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். இது நீரில் தத்துவம் தந்த என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அருள என்போம், நீரில் தத்துவம் அதில் திகழும் குங்குமத்தை அருள என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னீர் விழிகளில் மைதிக்குவோம், பன்னீர் செவிகளில் நகை மூட்டுவோம், பன்னீர் செவிகளில் மைதிக்குவோம், பன்னீர் செவிகளில் நகை மூட்டுவோம், திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலையணிவோம், திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலையணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் எல்லாம் நடக்குது. விரலுக்கு ஊதினம் பவளத்திலே, கையில் விளையாடு கங்கணங்கள் வைரத்திலே, முருகன் விரலுக்கு ஊதினம் பவளத்திலே, கையில் விளையாடு கங்கணங்கள் வைரத்திலே, திருப்பாதம் வணங்கும் போது திருப்பாதம் வணங்கிடும் போது எரிகின்ற சுரத்திற்கு எல்லையேது, நாம் எரிகின்ற சுரத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் இங்கினே சலங்கை கட்டி, மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் இங்கினே சலங்கை கட்டி, வேலுடன் தேவர் கொடி ஏற்றி வைத்து, வேலுடன் தேவர் கொடி ஏற்றி வைத்து, ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம், இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோடி வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. எம்பெருமான்
எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து கழகத்திற்கான நல்ல வழியை நாடினால் கூட மீண்டும் கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் நாடக கலையிலையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் மனதாறு உருத்தாக்கி கொண்டாலும் கூட அருமையப்பா தோப்புப்பட்டி சார்ந்து பழனிசாமி அப்பா நடத்துனர் அருமையப்பா அவர்கள் நாடக அமைப்பாளரும் கூட எனது அருமையப்பா பழனிசாமி அப்பா அவர்கள் சார்பாக என் சார்பாக நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அருமை மாமா பெருமாள்ராஜ் மாமாவுடைய புலன குழுமத்தின் சார்பாக ரூபாய் 100 நன்மொழிவு பணி கௌரவப்படுத்திய அருமை அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த சிறந்தாழ்ந்து நன்றியை வணக்கத்தை மனதாறு உறுத்தாக்கி கொண்டாலும் கூட சைவம் பெரிதான் வைணவ மதம் பெரிதான் என்ற விவாதம் நிலவிய காலத்தே சைவமும் வைணவமும் ஒரு சேர் அமைந்து அந்த சபரிமலை வாசனை மீண்டும் பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் சபரிமலை வாசனை. சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணுமின்றி அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை தரும் ஆண்டவனை, அன்பருக்கு மித்திரனே, சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஹரிஹர சுதன் ஐயப்பனை,